ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனோட இனிய காலை வணக்கம். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி துவங்க இருக்கிறது. நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் வினை தீர்க்கும் விநாயகன் வர இருக்கிறார். சர்வமங்கள விநாயகன் வருகை தர இருக்கிறார். செல்வ கணபதி, கற்பக விநாயகன், சொர்ண கணபதி, சித்தி புத்தி விநாயகன், இப்படி பல பேரில் அழைக்கப்படுகிற அந்த நாயகன், இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனான அந்த மகா கணபதி எல்லாருடைய இல்லம் தோறும் வருகை தர இருக்கிறார். அதுக்கு நம்ம எல்லாரும் வீடை தூய்மைப்படுத்துவோம். வீடே குடியிருக்கிற கோயில் இல்லையா? அந்த இல்லம் மட்டும் இல்லாமல் நம் இருதயமும் அந்த தூய்மைக்குள்ளே போகணும். அந்த இருதயத்தில் நாயகன்னு சொல்லப்படுகிற இறைவனோட நற்குணங்களெல்லாம் முழுமையாக நிரம்பி வழியணும். அந்த இருதயம் அன்புலையும் ஆனந்தத்துலேயும் பேரறிவு பேராற்றல்னு சொல்லப்படுகிற அந்த மகா கணபதியோட முழு அனுகிரகத்தையும் சுவைக்கணும்னா யோகிகள் நம்ம எல்லாருக்கும் எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த மதிய தன் தலையில் சூடியிருக்கிற மகா கணபதியின் அருள் கிடைக்க உடலை மனதையும் மூச்சோடு சேர்த்து செய்யக்கூடிய சந்திர வணக்கம். மதி, திங்கள், நிலவு அப்படின்னு சொல்லப்படுகிற பேரறிவு, பேரழகு, பேர் ஆற்றலுக்குரிய தலைவனான அந்த சந்திர பகவானை புருவ மத்தியில் தியானித்து முழு சிரத்தையோடு இந்த உடம்பை இந்த 6 நிலைகளில் வளைந்து நெகிழ வைக்கிறது மூலமாக உடலாலும் மனதாலும் ஆன்ம அளவிலும் ஆனந்த கணேசனோட அனுகிரகத்தை நாம் எல்லாரும் அனுபவமாக ருசிக்கலாம். அதனால் இன்றைய காணொளியில் நாம் எல்லாரும் பார்க்க போகிற உடலை மனதை நெறிப்படுத்தக்கூடிய சந்திர வணக்கம், ஆன்ம விழிப்பை முழுமையடைய செய்து ஆனந்தத்தை ருசிக்க வைக்கிற 3வது கண் தியானம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ப்ரேயர் போஸ். நல்லா ஆழமாக காற்று உள்வாங்கல. கைகளை நன்கு உரசி முகம் முழுக்க பதிய வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு தரை விரிப்போட வலது புறம் நின்று கொள்ளும். முதல் இருக்கை பிரணமாசம். வெகு நிதானமாக கைகளை உயர்த்தி மேலே நமஸ்கார முத்ரா பதிய வைத்து இடது பக்கம் கோணாசன். வெகு நிதானம் நிமிர்ந்து வலது பக்கம் கோணாசன். வெகு நிதானம் இடது காற்று தூக்கி வைத்து செட். தேவி போஸ். வெகு நிதானம் கைகளை உயர்த்தி கால்களை தளர்த்தி இடது கை மெதுவாக கீழே திரிகோணாசன். மெதுவாக 2 கைகளும் தரையில் பதிய வைத்து கை கால் மடக்காம தாடை கவிழ்ந்த நிலையில் பர்வோத்தானாசன். வெகு நிதானமாக வலது கால் மூட்டு தரையில் 2 தொடைகளை முன்னோக்கி அழுத்தி மார்பு அகன்ற நிலையில் அண்ணாந்து வானம் பார்த்து அஞ்சனி ஆசன். வெகு மெதுவாக கைகள் நமஸ்கார முதிரையில் கொண்டு வந்து இடது முழங்கால் மேலே அப்படி அழுத்தி அமர்ந்து
ஸ்கந்தாசன். நிதானமாக வலது பக்கம் திரும்பி ஸ்கந்தாசன். வலது பாதம் தரையில் நன்கு ஊன்றி, இடது கால் நீட்டி நிலையில் முதுகை நீட்டி வலிக்கிற அஞ்சனி ஆசன். இரு உள்ளங்கைகளும் தரையில் வைத்து கை கால்களை நேர்நிலைக்கு கொண்டு வந்து அடிவயிறு அழுத்துற பரோத்தானாசன். மெதுவாக மேலெழுந்து இடது கை தோள்பட்டை விரிந்த நிலையில் வானம் பார்க்க திரிகோணாசன். மெதுவாக இரு கைகளை உயர்த்தி தேவி துர்கா இருக்கை. நிதானமாக கால்கள் ஒன்று சேர்த்து நமஸ்கார முத்திரையில் கைகளை இறுக்கி பிடித்து வலது பக்கமாக கோணாசன். நிமிர்ந்து இடது பக்கமாக கோணாசன். மெதுவாக மேலெழுந்து பிரேயர். இந்த மனம் உடம்புல இடது பக்கமாக இருக்கிற சந்திர நாடியோடு இணைந்து இந்த சந்திர உணர்வில் மூழ்கிற அளவுக்கு உடம்பை இடது பக்கமாக கொண்டு போய் வலது பக்கமாக அப்படி அசைத்து முழுமைப்படுத்துகிறப்ப உடல் முழுக்க சந்திரனோட பேர் ஆற்றல், பேர் அழகு, பரமத்துவம். இதை இன்னொரு முறை செய்து பார்க்கிறேன், உற்று பாருங்கள். நமஸ்கார நிலையிலிருந்து கோணாசன். மெதுவாக ரைட் சைட் கோணாசன். நிதானம் தேவி போஸ். மெதுவாக இடது கைக்கு திரிகோணாசன். இரு கைகள் கீழே பர்வோத்தானாசன். கால்களை நன்கு அழுந்திய நிலை அஞ்சனி ஆசன். மெதுவாக ஸ்கந்தாசன். வலது பக்கம் ஸ்கந்தாசன். வலது பக்கம் திரும்பிய நிலையில் அஞ்சனி ஆசன். மெதுவாக கைகள் ஊன்றி பர்வோத்தானாசன். இடது கை மேல் நோக்கி தூக்கி திரிகோணாசன். இரு கைகள் உயர்த்தி மடக்கிய நிலையில் தேவி போஸ். மெதுவாக கால்கள் ஒன்று சேர்த்து கோணாசன். இடது பக்கம் கோணாசன். பிரேயர் பிரணாமாசன். இதுதான் சந்திர வணக்கம். இந்த வலது பாதம் தூக்கி இடது தொடையில் பொருத்தி நிமிர்ந்து அமரக்கூடிய ஹா பத்மாசன். இதுவும் இந்த இடது பக்கம் இருக்கிற சந்திர நாடியை முழுமையாக விழிப்படைய வைக்கக்கூடியது. இப்படி ஒரு 6லிருந்து 10 சுற்றுக்கள் மெதுவாக நிதானமாக உடம்பை வளைத்து மூச்சை கவனிச்சுட்டே மனசை புருவ மத்தியில் நிறுத்தி சந்திரா, சந்திரனை தலையில் சூடியிருக்கிற அந்த மகா கணபதி ஆத்மார்த்தமாக அப்படி நினைக்கிறப்ப உடல் முழுக்க அந்த பேரொளி பரவும். பேர் சக்தி நிரம்பி வழியறதுனால உடம்புல ஒரு நெகிழ்வுத்தன்மை, மனசில் ஒரு இனிமையான உணர்வு. இந்த இனிமையான உணர்வுக்கு காரணம் உங்கள் உடம்புல உறைஞ்சி போயிருக்கிற சந்திர நாடியை விழிப்படைய வைக்கிறது. இப்போ அந்த சந்திரனை இந்த 3வது கண்ணில் ஆழ்ந்த தியானம் பண்ணுற வேலை தான் 3வது கண் திறப்பு தியானம்னு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் சின்முத்ரை. நல்லா ஆழமாக காற்று உள்வாங்கல, நிதானம் விடுங்க. இன்னும் 2 முறை. இன்ஹேல், எக்ஸேல். இன், மெதுவா கவனத்தை எல்லோரும் குவித்து ஓம் என்ற மந்திரத்தை அடிவயிற்றிலிருந்து உச்சாரணம் செய்யலாம் 3 முறை.
நிலையில் மூச்சை கவனிக்கிறோம், மனதை படிக்கிறோம். அதுதான் தியானம். எந்த சிந்தனையும் உருவாக்கக்கூடாது, எந்த விதமான கனவு கற்பனைக்குள்ள மனம் செல்லக்கூடாது, எந்த விதமான எண்ணங்களுக்கூடையும் நீங்கள் சண்டையிடக்கூடாது. நோ கிரியேஷன், நோ கண்டினியூவேஷன், நோ டிஸ்ட்ரக்ஷன், ஒன்லி வாட்சிங். உற்று மூன்றாவது கண்ணை பார்த்து கொண்டே இருப்பது மனக்கண் விழிப்பு தியானம் எனப்படும். ரொம்ப ரிலாக்ஸ் பொசிஷன், ஆழ்ந்த அமைதி, சில கணங்கள். தொடர்ந்து உள்ளே பார்க்க பார்க்க உள்ளிருக்கும் உயிர்ப்பான் அன்பு, அமைதி, ஆனந்த கணேசன்ற மகா கணபதியோட அனுகிரகம், ஆற்றல், இனிமையான அந்த உணர்வு உங்கள் மனதை அமைதியாக்கும், உங்கள் உடலை முழுமையான பலத்துக்கு கொண்டு வரும். அடக்கம் அமரருள் உயிர்க்கும். கைகளை வெகு நிதானம் உரசி நெற்றி, 3 கண்கள், கன்னம், காதோறு, கழுத்து, இமைகளை இல்லது. இதை நாம் தொடர்ந்து பயிற்சிக்குள்ளாக்குறப்ப உங்களோட முழுமையான மனசு அளவில்லாத அன்புல முழுகும், எல்லையில்லாத பேர் ஆற்றல திளைக்கும், உடல் வலிமை பெறும், உலக வாழ்வு தேனாக தித்திக்கும். அனைவருக்கும் ஆனந்த கணேசனின் நல்லருளும் குருவோட முழு அனுகிரகம் கிடைச்சி நமது வீடும் நமது நாடும் நலம் பெற வாழ்த்துக்கள்.